இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் வந்து இந்த ட்ரக்ஸ்ல வந்து ரொம்ப மோசமான நிலைமை ஏற்படுத்திருக்கு. சில போனால் ஒரு ஆல்கஹால்ன்றது ரொம்ப சாதாரணமாயிடுச்சு இன்னைக்கு. ட்ரிங்க்ஸ் ஆல்கஹால் வந்து ரொம்ப சாதாரணமாயிடுச்சு எனக்கு. அதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சதான் கஞ்சானோ அபினோ ப்ரௌன் சுகர் இன்னைக்கு அந்த இதெல்லாம் தாண்டி வந்து இன்னைக்கு புது புது பேர்ல மெத்தப்பெட்டன்றாங்க, ஸ்டிக்கர்ன்றாங்க, காணான் இருக்கின்றாங்க. இது மாதிரி புது புது பேர்ல வந்து இந்த போதை வந்து இன்னைக்கு இந்த சமுதாயத்தை வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைமை கொண்டு போயிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா சொல்ல போனா யங்ஸ்டர்ஸ், மெயினா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த நமக்கு தெரிஞ்ச ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய காலேஜ் நல்ல குடும்பத்திலிருந்து வர காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி அவங்களுடைய வாழ்க்கையும் தொலைச்சு அவங்களுடைய குடும்பத்தையும் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த போதை. ஸோ இதுக்கு ஏதோ நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு நல்லது பண்ணணும், இந்த போதைக்கு எதிராக நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசனை பண்ணி நான் என்னோட நண்பர்கள் தினேஷ், அருண் இவங்க 2 பேருக்கு நம்ம கலந்துட்டு இந்த நண்பன்ற ஒரு அமைப்பை ஆரம்பிச்சோம். இந்த நண்பருக்கு இது ஏன் நண்பன் பேர் வச்சோம்னா எத்தனையோ உறவு முறைகள் இருக்கு. மாமா, சித்தப்பா, பெரியப்பா, மச்சான், இந்த மாதிரி எத்தனை உறவு முறைகள் இருக்கு. எல்லா உறவு முறைகளோட இந்த நண்பர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உறவு முறை. சொல்ல போனா ஒரு தப்பு செஞ்சா திருத்தி சொல்றவன் நண்பன். அதே மாதிரி ஒருத்தன் கீழே நம்ம கீழே போகும்போது நம்ம கை கொடுத்து நான் இருக்கவங்க கூட என்னன்னாலும் நான் நிக்கிறேன் அப்படின்னு நம்ம உதவி செய்யறோம்னா நண்பன். அதனால நண்பன்ற பேர் வந்து எங்களோட அமைப்புக்கு வந்து நாங்க சூஸ் பண்ணோம். எங்க அமைப்போட கொள்கை என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவேர்னஸ், இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த போதையில இருந்து போதை பக்கமே நீங்க போகாதீங்க, இந்த ட்ரக்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணாதீங்கன்ற அவேர்னஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து சொல்றது எங்களுடைய ஃபர்ஸ்ட் நோக்கம். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த போதையில போனவங்க நாங்க வந்து இதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்க கவுன்சிலிங் கொடுக்குறோம். அதுக்குள்ள டாக்டர்ஸ் டீம், கவுன்சிலிங் கொடுக்குற டீம் எங்க இருக்கு. அவங்கள வச்சு வந்து இந்த ட்ரக்ஸ்ல மூழ்கி போனவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அதுல நாங்க வந்து அவங்கள வந்து வெளியில பண்றோம். ஒரு 3வது பாயிண்ட் வந்து இந்த ட்ரக்ஸ் வியாபாரம் இதை பண்றது வந்து யூஸ் பண்றவங்க நிறைய பேர். ஆனா இதை பண்றது வந்து சுயநலமிக்க, சீக்கிரம் பணம் சம்பாதிச்சு பெரிய ஆளாகணும், பணக்காரனாகவும் நினைக்கக்கூடிய ஒரு சுயநல கூட்டம். அந்த கூட்டத்தை பத்தி தகவல் எங்களுக்கு தெரிஞ்சா அதை வந்து சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகிட்ட நாங்க வந்து சொல்றோம். டெய்லி பேப்பர் எடுத்தா பாப்பீங்க, இந்த போதை எவ்வளவு பேர் கைது, எத்தனை பேர் கைது பண்றாங்கன்னு பாப்பீங்க. எங்களுக்கு தெரிஞ்ச இந்த போதை மருந்து யாராவது இந்த நெட்வொர்க் யாராவது விட்டாங்கன்னா அவங்கள பத்திய தகவலை வந்து நாங்க காவல்துறை கிட்ட சொல்றது எங்களுடைய 3வது கருவி. ஸோ இதை வந்து நாங்க வந்து இந்த கவுன்சிலிங் எல்லாம் ஃப்ரீங்க. இதுல இருந்து வெளியில வரணும் யாரும் நினைச்சாலும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ கவுன்சிலிங். அதுக்குள்ள ஒரு சில டாக்டர்ஸ் டீம் நாங்க வச்சிருக்கோம். அவங்களை வச்சு இதுக்கான கவுன்சிலிங் நாங்க கொடுக்குறோம். நம்ம அந்த காலேஜ்ல இருக்குங்க இந்த கவுன்சிலிங் வந்து நம்ம அங்க போய் அந்த விழிப்புணர்வு காலேஜ். ஆமாங்க, இது வந்து ஒவ்வொரு காலேஜ் பர்மிஷன் வாங்கி அவங்க காலேஜ்ல போயிட்டு இந்த ட்ரக்ஸ் ஃபர்ஸ்ட் டைமே எனக்கு வேண்டாம்னு சொல்லுங்க, சே நோ டு ட்ரக்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் எவ்ரி டைம். ஒரு தடவை கூட எப்படி ட்ரை கூட பண்ணி பார்க்காதீங்கன்ற அவேர்னஸ் வந்து விழிப்புணர்வு வந்து ஒவ்வொரு காலேஜஸ் நாங்க போய் சொல்ல போறோம்.